பார்வதி அக்கா அவங்க சகுனி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டாஸ்க் அப்போ பார்வதி அக்கா வந்து திவாகர் காதில் அப்படியே போய் ஒன்று சொன்னாங்க பாருங்க, யூ. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி? ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் தானே கேட்குறேன். அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. கீழே ஐக்குன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிக் பாஸ் மார்னிங் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார். என்ன டாஸ்க்குன்னா, திவாகரோட அது என்னப்பா அது திவாகரோட அகாடமி, அதாவது திவாகரோட அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆக்டர்ஸாக வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் இவங்க எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி தரணும். அதுதான் இன்றைக்கி காலையில் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலையரசன் பண்ணார், அதுக்கப்புறம் பார்வதி பண்ணாங்க, இந்த மாதிரி ஒருத்தராக பண்ணாங்க. எல்லாருமே வந்து செம்மையாக பண்ணாங்க, சரிங்களா? ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரோல் வேணாம், இந்த ரோல் வேணும், இந்த ரோல் வேணாம், இந்த ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்கன்ற உங்களுக்கு எபிசோட்ல பார்க்கும்போது தெரியும், சரிங்களா? இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுல சரி திவாகரும் என்ன பண்ணாரு, சரி ஓகே நீங்கள் கேட்குறத நான் பண்ணித்தரேன். ஸோ உங்களுக்கு இந்த ரோல் வேணுமா, சரி ஓகே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரோல் வேணுமா, சரி உங்களுக்கு ஓகே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி திவாகரும் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்தாரு. இந்த ஆக்டிங்கே தெரியாமல் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆக்டிங் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சீரியல்லேருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்துலேருந்து வந்தவங்க ஆக்டிங் பண்ணுறேன்ற பேரில் ஒன்று பண்ணாங்க பாருங்கள், சொதப்புறாங்க, ஃபுல்லாக சொதப்பிட்டுறாங்க. திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னத்தம்மா சொன்னார், பரவாயில்லம்மா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணினா வந்துடும்மா, சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் தான் பண்ணாரே தவிர அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணவே தெரில, நீ வேஸ்ட்டு அப்படின்னு இவங்க இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா திவாகர் மேலே ஒரு பழியை போட்டாங்கல்ல, உனக்கு நடிக்கவே தெரியாது, உனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழியை ஒன்று போட்டாங்கல்ல. ஆனால் அதை திவாகர் பண்ணலை. என்ன தெரியுமா சொன்னார், பரவாயில்லம்மா இது வந்து உங்களுக்கு நல்லா வருது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஷையாக இருக்கீங்க, பதட்டமாக இருக்கீங்க, உங்களுக்கு பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் திவாகருக்குன்னு ஒரு பேர் இருந்ததில்ல, அந்த பேர் இதுக்கப்புறம் மாறிடும். ஏன்னா இன்றைக்கி நடந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப 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 அவர் யார், இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா மீடியா முன்னாடி அவர் எப்படி வந்து காட்டியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் அவர் உடச்சிட்டாரு. ஸோ எல்லார்கிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே வந்து நல்ல பேர் வாங்கிட்டாரு. இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணாங்க வந்து, ஸோ திவாகர் சாரி நான் உங்களை வெளியே பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டோம், நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்சேன் இந்த ஆக்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டமான டைலாக் கொடுத்து இல்லைனா வந்து கஷ்டமாக ஏதாவது கொடுத்து நீங்கள் பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பழி வாங்கலை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர் தான், ஆனால் நாங்கள் தான் வந்து உங்களை வெளியே பார்த்துட்டு வந்து தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா திவாகர்கிட்ட சாரி கேட்டாங்க. ஸோ இது முடிஞ்சிச்சா? சரி முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டைலாக், கட்டபொம்மன் டைலாக செம்மையாக பண்ணிட்டாரு, சரிங்களா? பண்ணோன்னே நம்ம திவாகர் இருக்கார்ல, அவரு கொஞ்சம் பொறாமை, எங்கே இவர் என்னடா நம்மளோட பண்ணிட்டா ஒரு கை தொட்டர் கூட எப்படி தான் பண்ணாரு, சூப்பர்பா அப்படின்னு சொன்னா தவிர விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைலாகை கொடுத்தாங்களே ஆக்டிங் வைஸு பயங்கரமாக பண்ணிட்டார். ஆனால் திவாகருக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டாரு, சரிங்களா? அது வேறு. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து பெஸ்ட்டாக யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது திவாகர் வந்து இவரை கூப்பிட்டார், விக்கல்ஸை கூப்பிட்டு நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு நடிப்பு அரக்கன் அப்படின்ற அவார்டை வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் யாருக்கு கொடுத்தாங்கன்னா விக்ரம் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் சும்மா இருப்பாரா, நோண்டணும்ல ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவாரா பிக் பாஸ். ஸோ நோண்டணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது திவாகரை பற்றி உங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக பண்ணவங்கள சொல்ல மாட்டார். இல்லை சார் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க சார், இல்லைம்மா நீங்கள் எல்லாமே நல்லாதாம்மா பண்ணீங்க, இது ஏன் தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே தப்பை போட்டுக்கிட்டு இல்லை இது யார் மேலேயும் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் முடியாது, சொல்லணும், இல்லைனா நீ வந்து பார்த்தினுச்சிங்க வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சரி ஓகே யாராடா சொல்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது விஜய் பார்வதி அங்கேருந்து வந்து என் பேர் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்கிக்கிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெருமையாக வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்கிறதோட பெருமையாக வாங்கிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஆக்டிங் தெரில, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சொன்னாங்க. சரி ஓகே இவங்க பெருமையாக சொல்கிறாங்களே சொல்லிட்டு திவாகர் என்ன பண்ணார், சரி ஓகேம்மா எனக்கு விஜய் பார்வதியோட ஆக்டிங் பிடிக்கலம்மா, அவங்க சரியாக பண்ணலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே இந்த ரூமில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, இல்லை இது ஒத்துக்க முடியாது, விஜய் பார்வதி நல்லா தான் பண்ணாங்க, உங்களுக்குன்னு உண்மையாக பிடிக்காம
அதாவது ஆக்டிங்கே ஒழுங்காக பண்ணாமல் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க பேரை சொல்லுங்கள், அவங்க பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மற்ற யார் பேரை சொன்னாலும் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லா ரூம்மேட்ஸும் சொன்னாங்க. சரி ஓகே, அங்கேருந்து கொஞ்ச நேரம் யோசிச்சார், யாரை சொல்லலாம். ஏன்னா யாரையாவது சொல்லி அவங்க எப்படி சண்டைக்கு வருவாங்கன்றது நம்ம தலைவனுக்கு தெரியும் சரியா. அதனால் யோசிச்சார் யாரை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் போதில் மனுஷனுக்கு வந்து பார்த்தோன்னா சுபிக்ஷா. ஏன்னா சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், சுபிக்ஷா அவங்க கொடுத்த அந்த ஜெனலியா அந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணாங்க, க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் யாரை சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை வராதோ அவங்கள சொல்லணும் அப்படின்றத திவாகர் முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால் யோசிச்சார், எனக்கு தெரிஞ்சுமா இந்த சுபிக்ஷா இருக்காங்களம்மா, சுபிக்ஷா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலை ஒழுங்காக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகேன்னு சுபிக்ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டைம் கொடுக்குறீங்களா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நான் திவாகரை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட திவாகர் தான் என் கூட கோஆப்ரேட் பண்ணல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே வந்து எனக்கு சொல்லித்தரல அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் என்ன பண்ணார், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இல்லைம்மா நீங்கள் நல்லா பண்ணலைன்னா நான் சொல்லலை, நீங்கள் நல்லா பண்ணீங்க சரிங்களா, நீங்கள் நல்லா பண்ணலைன்னு சொல்லலை, நீங்கள் நல்லா பண்ணீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியுதுமா, நீங்கள் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவர் சொல்லணுன்னு. அவங்க சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா, எனக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதோட இதுங்க முடிஞ்சிச்சா? விஜய் பார்வதி இந்த இடத்துல தான் அவங்க யாருன்றதை காட்டுறாங்க சரிங்களா. இது முடிச்சுட்டு எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, திவாகர் உங்களை நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இப்படி நினச்சோம், ஆனால் நீங்கள் இப்படி கிடையாது, நீங்கள் வந்து உண்மையாலுமே ஒரு மாதிரி நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த பிரவீன் காந்தி இருக்கார்ல, அவர்லாம் வந்து சூப்பராக பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேரே இதுக்கப்புறம் மாறிடும் அப்படின்ற மாதிரி திவாகருக்கு ஒரு பாராட்டு ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் பார்வதி திவாகரை கூட்டிகிட்டு போயிட்டு பிக் பாஸ் உங்கள்கிட்ட என்ன கேட்டார், யார் நல்லா பண்ணலையோ அவங்க பேரை சொல்லுன்னு சொன்னார், நீ எதுக்கு மழுப்புற அப்படின்னாங்க. இல்லையம்மா நான் நல்லா கரெக்டான ஆளை தான் நம்ம சொன்னேன், உண்மையை சொல்லு, கரெக்டான ஆளை சொன்னியா இல்லை வந்து உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒருத்தனை சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இல்லைம்மா நான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் சொன்னேன், அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்னார். உடனே விஜய் பார்வதி நான் ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து கரெக்டாக சொல்லலை, ஏன்னா சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு படத்துலையும் நடிக்கலை, எந்த ஒரு சீரியல்லையும் நடிக்கலை, ஆனால் அந்த பொண்ணு ஆக்டிங்கை நல்லா பண்ணுச்சு. ஆனால் இந்த ஒரு சிலர் ஆதிரை கிடையாது, இன்னொரு பொண்ணு நந்தினியும் இந்த ஒரு பொண்ணு சரிங்களா, அந்த பொண்ணு ஆக்டிங் இதுக்கு முன்னாடி ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு ஆக்டிங் கற்றுக்கிட்டு சீரியலில் இருந்து இந்த மாதிரி வந்து ஆக்டிங்கே ப்ரொஃபஷ்னலாக வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டைலாக் கொடுக்கும்போது இந்த டைலாக் வேணாம், எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுதுன்னா நீ யாரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிடணும். காரணம் இந்த பொண்ணை தானே சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு சுபிக்ஷா எது சம்மந்தமே கிடையாது, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு போய் ஏன் ஒஸ்ட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி கேட்டாங்க. எனக்கு என்னமோ இது கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா உண்மையாலுமே வந்து சுபிக்ஷாக்கு ஆக்டிங்ன்றது சம்மந்தம் கிடையாது, ஆனால் மற்ற எல்லாருக்குமே வந்து ஆக்டிங்ன்றது சம்மந்தமானதான், ஆக்டிங் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அவங்க கிட்ட ஒரு ரோலை கொடுக்கும்போது என்ன சொல்லணும், ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணணும். ஆனால் அங்கே கொடுத்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீரியல்லேருந்து வந்தவங்களோ இல்லை ஆக்டிங்லேருந்து வந்தவங்களோ எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் எனக்கு இது வேணாங்க, எனக்கு இது வராதுங்க, நான் பண்ண ஹீரோயின் தாங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதில்லை. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் ஒஸ்ட்டு கொடுத்துருக்கணும். விஜய் பார்வதி இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளவராக வந்து சொன்னாங்க, ஆனால் அவங்க சொல்லியிருக்கக்கூடாது, இருந்தாலும் அவங்க சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். விஜய் பார்வதி இப்படி சொன்னதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வரும்ன்றது வேறு விஷயம், ஆனால் அவங்க சொன்னது 100% கரெக்டு தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டான ஆளை நம்ம சூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, அதாவது இப்போ இங்கே ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒஸ்ட்டான ஆளை நீங்கள் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து கேப்டன் டாஸ்கில் அவங்க வர முடியாது, ஒரு நல்ல ஒரு விஷயங்களில் வந்து அவங்க இது பண்ண முடியாமல் எலிமினேஷன் லெவலுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லாமல் விட்டுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றது விஜய் பார்வதி கிளியராக சொன்னாங்க. ஸோ இந்த வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நடந்தது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் வந்துச்சு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கா, அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில்